ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நொந்து போன மிச்சல் ஸ்டார்க்கு துள்ளி குதிச்சு வேகமாக ஓடி வந்த ரோஹித் சர்மா இந்திய அணியினுடைய மானத்தையே பார்த்தீங்கன்னா 2 பவுலர்ஸ் வந்து காப்பாற்றிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3வது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது வந்து மழை குறுக்கிட்டு நமக்கு வந்து பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த போட்டி நடந்துட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 10 முறை பார்த்தீங்கன்னா மழை வந்து குறுக்கிட்டு இருக்கும். இதனால வந்து ஸ்டார்க்கு மற்றும் கம்மின்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிருப்பாங்க. ஸ்டார்க்கு வந்து ஒரு படி மேலே போய் ஒவ்வொரு முறை வந்து மழை வரும்போதும் ரொம்ப அப்செட் ஆகிருப்பார். சில நேரங்களில் அம்பையர் கிட்ட பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் கூட வந்து அவர் வந்து ஈடுபட்டிருப்பார். இந்த 3வது டெஸ்ட் போட்டியில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 445 ரன் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு இந்தியா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை. கேஎல் ராகுல் மற்றும் ஜடேஜா இவங்க 2 பேரும் அரை சதம் வந்து அடிச்சிருப்பாங்க. மற்ற வீரர்கள் எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து இழந்திருப்பாங்க. பெரிதும் எதிர்பார்த்த வீரர்கள் யாருமே பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை. இன்னொரு புறம் வந்து இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஃபேவரான ஒரு விஷயம் தான். மழை மட்டும் குறுக்கிடாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் இந்தியாவை ஆல் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியா ஒரு 20 ஓவர் வந்து பேட்டிங் பிடிச்சிட்டு 5வது நாள் முழுக்க இந்தியா வந்து பேட் பிடிக்க வச்சு அந்த ஒரு நாள்லேயே 10 விக்கெட்டையும் வந்து திரும்ப காலி பண்ணி ஆஸ்திரேலியா மாசான ஒரு வெற்றியை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் வந்து இந்த 4வது நாளில் அடிக்கடி வந்து மழை குறுக்கிட்டு போட்டி வந்து தாமதமாகிட்டே இருந்துச்சு. இதனால் இந்திய வீரர்கள் மேலே வந்து முழுமையான ஒரு அழுத்தத்தை வந்து ஆஸ்திரேலிய பவுலர்களால் வந்து போட முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணுவாங்க, மழை வந்துடும், ஒரு அரை மணி நேரம் கேப் வரும். அப்போ அந்த கேப்பில் பேட்ஸ்மேன்கள் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. பவுலர்ஸால் வந்து திரும்ப வந்து அதே ஒரு உத்வேகத்தோடு வந்து பால் போட முடியலை. அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணியில் பார்த்தீங்கன்னா ஹெசல்வுட் வந்து காயத்தினால பாதியிலே வந்து விலகிட்டார். அவர் வந்து வெறும் 6 ஓவர் மட்டும்தான் வந்து போட்டிருந்தார். அப்போ அவர் வீச வேண்டிய ஓவரையுமே ஸ்டார்க்கு கம்மின்ஸ் தான் மாற்றி வந்து போட்டிருப்பாங்க. அடிஷ்னல் பவுலராக நாதன் லைனை வந்து கொண்டு வந்தாங்க. பட் வந்து காபா கிரவுண்டுங்கிறது வந்து ஸ்பின்னுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஏற்ற கிரவுண்டு கிடையாது. நாதன் லைனாலே வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருப்பார். அது வந்து கேஎல் ராகுல் வந்து அவுட் ஆக்கியிருப்பார். இன்னொரு புறம் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து கொண்டு வந்தாங்க. அவருக்கும் காலில் இன்ஜரி இருக்கிறதுனால அவர் வந்து 2 ஓவர் மட்டும் தான் வந்து போட்டிருந்தார். இதனால் மொத்த பனி சுமையும் வந்து நமக்கு ஸ்டார்க்கு கம்மின்ஸு இவங்க மேலே தான் விழுந்துச்சு. நடுவில் மழை வேற குறுக்க அந்த கவுசிக்கு வந்து வந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வந்து இருந்துச்சு. இதனால் ரொம்பவே வந்து சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து அதிகமான ஓவர்ஸை வந்து ஸ்டார்க்கும் கம்மின்ஸும் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டார்க்கு வந்து 24 ஓவர் வந்து போட்டிருப்பாரு. கம்மின்ஸ் வந்து 20.5 ஓவர் வந்து போட்டிருப்பாரு. ஜென்ரலாகவே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 5ல் 1 பங்கு ஓவர்ஸ் அவங்க போட்டாங்க அப்படின்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பனி சுமை இல்லாமல் இருக்கும். பட் வந்து இந்த கேமில் வந்து ஸ்டார்க்கும் நம்ம கம்மின்ஸும் பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு அளவுக்கு வந்து அதிகமான ஓவர்ஸ் வந்து வீசியிருந்தாங்க. இதனால் அவங்களால பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியலை. இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட நம்ம பவுலர்ஸு 2 பேர் ஆகாஷ்தீப் மற்றும் பும்ரா இவங்க வேறு ஒரு லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆகாஷ்தீப் வந்து 31 பந்தில் 27 ரன்னு, 2 4 1 6ன்னு மிரட்டி எடுத்திருக்காரு. பும்ரா வந்து 27 பந்தில் 10 ரன்னு. ஸோ ஆக மொத்தம் வந்து கடைசியில் ஒரு 37 ரன் வந்து இந்த 2 பவுலர்ஸால் தான் இந்தியாவுக்கு வந்து வந்துச்சு. இப்போ இவங்களால தான் இந்தியா ஃபாலோ ஆன் வாய்ப்பை வந்து தவிர்த்துட்டாங்க. இல்லைனா வந்து இந்தியா 230க்குள்ளே வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. நம்ம வந்து ஃபாலோ ஆன் திரும்ப நம்ம வந்து பேட் பிடிச்சிருப்போம். அப்போ திரும்பவும் நம்மளை வந்து அடித்து காலி பண்ணி ஆஸ்திரேலியா ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போயிருப்பாங்க. பட் அப்படி வந்து விடலை. ஆகாஷ்தீப்பும் பும்ராவும் தடுத்துட்டாங்க. அப்போ அவங்க 2 பேரும் வந்து மேட்ச் வந்து 4வது நாள் ஆட்டம் முடிஞ்ச பிறகு பெவிலியனுக்கு வரும்பொழுது துள்ளி குதிச்சு சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஓடி வந்து 2 பேரும் வந்து கட்டி அணைச்சு தன்னோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. பெரிய ஒரு ரிலீஃப் ஆகிருப்பார் ரோஹித் சர்மா. நன்றி.